நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். இருமுனை போட்டி மட்டும்தான். எஸ், ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. சரிண்ணா, வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். வழிகளையும் தாங்கிக்கிட்டு அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவர் ஜாலியா ஸ்கேம் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தான். அவனை இப்படி பண்ணிட்டீங்கடா. சாட்ட அண்ணன் தான் அச்சு இப்படி ஆகிட்டான். அடுத்தது நாம பார்க்க போறது ஒரு முக்கியமான அவார்ட். அதாவது இது மீம் டெம்ப்ளேட் தேவைப்படாது, ஆனா அவ்வளவு ஃபன்னா இருக்கும். எஸ், அடுத்தது நாம பார்க்க போறது பெஸ்ட் தற்குறி ஆஃப் தி வீக் and the nominees are அரை மெண்டல் தற்குறி. ஐயோ இந்த ஆட்டத்தில் முடிவே இல்லையோ. முழு மெண்டல் தற்குறி. லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி எங்கே செல்லும் இந்த பாதை. மனுஷாவில இந்த மாதிரி வகத்தை நான் இன்னும் பார்த்ததே இல்லை. சினிமா தற்குறி. தளபதி வருவார், குந்தளபதி குந்தளபதி ஓட்டி மக்கள் வசந்திட வசந்திட தலைவா. பைத்தியரா என்ன கிருக்கமாடா நீ? லூஸ் மாதிரி பண்ணாதடா சாவடிச்சிடடா. விஜய் படம்னாலயா? தளபதி படம்னால சைக்கோ தற்குறி. லீக் ஆயிருக்கு. ஏய், நான் வந்து இருக்கிற கடுப்புல நான் சும்மா காதை கடிச்சிடாம சொல்றியா? ஏங்க பைத்தியக்காரங்க எப்படி பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். நீங்க வெளிய விடாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. மூஞ்ச பார்த்து கண்டிப்பா போடுவாங்கண்ணா. அவர் விட்ட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களே, செம்ம இம்ப்ரஸ் ஆயிட்டேனா. இது வரைக்கும் யாருமே படிச்சதற்குறி. 2500 நான் கொடுக்கிறேன் உதவிக்காக அப்படினா. ஆமா, நீங்க தப்பா பேசுறீங்க. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல. ஏன் பணம்? நான் ஏன் பணத்தை தரேன்? மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாது. ஐயோ 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 அகிலாண்டேஸ்வரி, அல்லா ஜீசஸ், நான் உன் தலைக்கு வெளியே தான் அடிபட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தேன். தலைக்குள்ள அடிபட்டுக்கு நினைக்கலப்பா. இந்த தற்குறி எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நாட்டை எப்படி திருத்த முடியும்? அது படிச்ச தற்குறி. உனக்கு அவ்வளவுதான் லிமிட். வெறியாவது முட்டையில இருக்கிற மூளையை தூக்கி மண்டையில மாட்டிட்டு மரியாதைவா. தமிழ்நாட்டோட மொத்த பட்ஜெட்டே 4 கோடி தான். விஜய மாதிரி குறிக்கு 12 லட்சம் கோடி தேவைப்படுது. விஜயோட சொத்து மதிப்பே 800 கோடி தான். அந்த 800 கோடியை வித்தாலும் எத்தனை பேருக்கு தர முடியும்? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? விஜய் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுப்பாரு, விஜய் பாக்கெட்ல இருந்து தங்கம் தருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிற தற்குறிகள் மாற்றத்துக்கு ஓட்டப்பட போது அது தான் ஓட்டப்பட போகுது. விட்டீங்க நாடு 50 வருஷம் பின்னால போயிடும். இந்த நோயை நம்ம சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் குணப்படுத்திடலாம். கடிச்சிருவாங்க அப்படின்னு நீங்க பயந்தீங்கன்னா கையில் ஏதாவது துணி மாதிரி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களை பிடிச்சி தூக்குங்க. பக்கத்துல ஒரு மறுவாழ்வு மையம் அல்லது மனநல மருத்துவம் இருந்தா உடனே இமீடியட்டா அவங்களை அட்மிட் பண்ணுங்க. இமீடியட்டா அட்மிட் பண்ணுங்க. ஆக்சுவலா குணப்படுத்தக்கூடிய விஷயம் தான், அதனால நீங்க பயப்பட வேண்டிய விஷயம். அத்தா வீடு காத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா கண்ண திறந்து என்னடா ஜீவனுக்கு அப்படித்துக்க காத்து கருப்பு பேய் பசாத திட்டு முறப்பாடு பிள்ளை சோனியம். அதை விட்டு விளக்கி உன் பிள்ளைக்கு ஒரு மாங்கல்ய பிச்சை போறா கருப்பா. டேய் உண்மையாவே பைத்தியம் ஆயிட்டான் போல இருக்குடா. பைத்தியம் ஆக்கிட்டீங்கடா. அவரோட பழக்கம் அது. அவர் ஒரு விஷயத்தை ஃப்ளோவா சொல்றப்ப இடையில மரத்தை டிஸ்டர்ப் பண்ணீங்க. சைக்கோ மாதிரி கடிச்சு வைப்பேன். ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. ஆமா, நான் நடிகன் தான். இப்ப யாரும் இல்லைன்றா. என்னமோ இவர் என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி. ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல. அரசியல் நான் நடிக்கல. நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா. நம்ம ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்ச உடனே மண்டி போட்டான்.
ஓட்டு கிடைக்காதுன்னு மண்டி போட்டான். ஓட்டுக்காக மண்டி போடுவான், அவன் எதுவும் போடுவாங்க. ஏனே இப்படி பண்ற? கஷ்டப்படாத ப்ளீஸ். இப்படிலாம் பண்ற நீ? உங்ககிட்ட பணமா, உங்ககிட்ட காசா, நீ அனுபவிக்கிறது சந்தோஷமா? எங்களால வந்து இவ்வளவு கஷ்டப்பட அவசியமே இல்லையாண்ணா. கடவுள்கிட்ட மண்டிட்டு பிரார்த்தனை பண்ற அந்த நேரத்தை பிரச்சாரத்துக்கு போயிருந்தா கூட இவ்வளவு பிரச்சனை இல்லையேண்ணா. தேர்தல் ஆணைய தேதி அறிவிச்சல இருந்து நீ ரத்திரத்தின கூட்டி வச்சிருக்கேனா? இதெல்லாம் வந்து உனக்கு கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கு. இந்த கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? எங்க பாருங்க, அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு புட்டு வாங்க, எங்கே வெயிட் பண்றேன். பிரச்சனைக்கு முழு காரணமே விஜய் வேகமா வராததாங்க, தாமதமா வந்ததுதான் காரணம். 3 மணி 4 மணிக்குள்ள வந்திருந்தாருன்னா 4 மணி நேரம் லேட்ல அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன இவன் தைரியமா நிக்கணுமா இல்ல? நான் பொம்பளை நிப்பேன் அந்த இடத்துல. 41 பேர் செத்துட்டாங்கல்ல, அந்த இடத்துல நான் நின்னு தூக்கி இருக்கேன். தைரியமா ஒரு ஆம்பளையா நின்னு அந்த 41 பேரையும் அவன் வந்து விசாரிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பேக பொட்டச்சிட்டு தூக்கின்னு திருச்சிக்கு ஓடியாந்துட்டானே. ஏன் போட்டுக்க? இவர் 2 மணிக்கு வர்றதுக்காண்டி ரசிகர்கள் சொன்னாங்க. நான் அதனால 10:30 மணிக்கே நம்ம வேடிக்கை பார்க்கலான்னு நான் போயிட்டேன். நாமக்கல்ல இருந்து இங்க வரான், அவனை ஏன் வர வைக்கணும்? ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. பைபாஸ்ல இங்க இருந்து 1 மணிக்கு லேட்டா கூட வரலாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1:30 வந்து பேசியிருந்தாங்கன்னா எந்த கூட்டமும் அளவான கூட்டம் இருந்தது. அப்பெல்லாம் அது வாட்டுக்கு பேச கிடையாது. இவர் மொத்த பார்த்தீங்க கூட உடுப்பிடுவாங்க. வர வழியில் இருந்தவங்க கூட வந்துட்டாங்க. திருப்பூர்காரன், தஞ்சாவூர்காரன் அவங்களாம் கூட வந்து இவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டு வெளியே விசாரிச்சால அவன் காரி துப்புற மாதிரி பாக்குறேன். காரி துப்புற மாதிரியா? என்னன்னு விசாரிச்ச நீ? கேட்டேன். அப்படி விசாரிச்சாடா நீ? அப்ப துப்பத்தானடா செய்வாங்க. நாமக்கல்ல இருந்து கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா? கரூர்ல செத்து போனவங்களை மட்டும் அம்போன்னு விட்டு வந்தீங்க. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணா? யாரா நீ? வெக்கமா இல்லையாடா உனக்கு? குற்ற உணர்ச்சி இல்லாம என் மேல பழி போட்டீங்கன்றாரு. உனக்கு வெக்க இல்லையாடா? 23ஆம் தேதி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த விஜய் சொல்றத கேளுங்க. மயிரே, நீ சொன்ன நான் என்ன கேட்கணும்? உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்ல ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்சஸ் பண்ணிடுறீங்கல்ல. வீட்டுல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, விஜய் மாமா ஜெயிக்கணும்ன்றதுக்காக எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. போடா என்ன அப்படி தள்ளுவாங்க உனக்கு. இவ்வளவு நாளா உன்னோட ஃபேன்ஸ் தான் தற்குறின்னு பார்த்தா இன்னைக்கு தானா தெரியுது ஏன் அவனுங்க எல்லாம் தற்குறியா இருக்காங்க அப்படின்னு. உன் பேரனாச்சே எப்படி இருக்கும்? 18 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு எதையும் முடிவெடுக்க முடியாது, அவங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு பகுத்தறிந்து தேர்ந்தெடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு ஓட்டர் ஐடியை கொடுக்காம கவர்மெண்ட் வச்சிருக்கு. அவங்க கிட்ட போய் மாமாக்காக ஓட்டு போட சொல்லு அப்படின்னா நியாயமா? நான் சொல்லு, அது கேத வீட்டுக்கு இருக்கே. என்ன இருக்கு? கேத வீட்டுக்கு இருக்கேப்பா. 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டி, எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். கொண்டு வேண்டாம், சொன்ன கொண்டு வேண்டாம் சொல்லிட்டே இருக்கிற, ஆனா சுட மாட்டேன்றேன். நீங்க குளத்தூர் தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணுங்க. உதயநிதி ஸ்டைல் போட்டிடுறாரு, நீங்க அங்க போய் பிரச்சாரமே பண்ணல. எடப்பாடி தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணுங்க. சாத்தூர் தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணுங்க. எங்க அவர் போனாரு? காரைக்குடிக்கு போனாரு. காரைக்குடியில போய் பிரச்சாரம் பண்ணீங்க. அப்ப உங்களுடைய குறி ஸ்டாலின் இல்ல, உங்களுடைய குறி சீமா. தலைவரே கண்டுபிடிச்சிட்டான் தலைவரே. இப்படித்தான் கஞ்சி போட்ட வேட்டியும் சட்டை கட்டிட்டு ஊர் ஊரா சுத்துவேன். 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. வாசிட்டு போயிருவேன். வாசிக்காம மாற்றம் என்றால் திமுக எதிராக நிற்கக்கூடிய 36 அமைச்சர்களை எதிர்த்து ஒரு இடத்துல கூட தேர்தல் பரப்புரை செய்யாத, எந்த திட்டமும் இல்லாத விஜய் ஒரு போலி, அவர் ஒரு ஏமாற்று. தற்குறிகளை படிக்க வைத்து ஆளாக்க நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் வாக்களிப்பீர். ஓட்டர் ஐடியா